நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்பில் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, மெசேஜும் அனுப்புகிறாங்க, இமெயில் பாக்ஸில் மெசேஜும் அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட இலக்கணம், அதாவது இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் மெயினாக இதை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே கம்யூனிகேஷன் ஸ்கில்னு வரும்போது இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு அடிப்படை, ஒரு வேலை வாய்ப்புன்னு போனால் கூட ஒரு அடிப்படை விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இன்பிட்வீனாவது ஒரு 4 ஆங்கில வாக்கியங்கள் பேசி ஒரு தமிழில் பேசுகிற லெவல்லையாவது மக்கள் வரணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலராக நிகழ்ச்சியோட நோக்கமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதை தெரிந்திருக்கக்கூடிய இப்போ பார்க்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் யாராக இருந்தாக்கா அவங்க பள்ளியில் இந்த இதை உபயோகப்படுத்தலாம். பசங்களுக்கு இதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட தாழ்மையான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரி, இப்போது இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், போன வகுப்பில் ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு பார்த்தோம். ஆக்ஷன் வேர்ப்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வீக் வேர்ப்ஸ்னு பார்த்தோம், ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு பார்த்தோம். இந்த வீக் வேர்ப்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னு சொன்னால் ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் சொல்லும்போது இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். வேர்ப்னா என்ன அப்படின்னு சொன்னால் செயல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனை விதமான செயல்கள் இருக்குது அப்படின்றத நான் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வாக்கியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நிகழ்கால வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது வர்புன்னு வருது இல்லையா? இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த நிகழ்காலத்தில் வேர்ப்னு வரும்பொழுது அது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு மாறும்பொழுது அந்த வர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் அப்படின்றத சேர்க்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வர்போட எஸ் சேராது. ஐ டாக் இங்கிலீஷ் அப்படின்னு வரும். வி ஒரே ஒரு வார்த்தை தான் வச்சு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஐ டாக் இங்கிலீஷ், அப்போது ஐயோட டாக் தான், எஸ் கிடையாது. வி டாக் இங்கிலீஷ், அதுவும் எஸ் கிடையாது. யூ டாக் இங்கிலீஷ், நீ ஆங்கிலம் பேசு. நீங்கள் ஆங்கிலம் பேசுங்கள், யூ டாக் இங்கிலீஷ். ஓகேயா? ஸோ ஐ டாக் இங்கிலீஷ், we talk English plural. I talk English singular. We talk English plural. We na நாங்கள். You talk English singular. நீ அப்படின்னு வருது. You talk English plural. நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் முடிஞ்சாச்சு, செகண்ட் பர்சன் முடிஞ்சாச்சு. ஐ, வி ஃபர்ஸ்ட் பர்சன், you செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் வரும்போது he, she, it அப்படின்னு வரும். இப்போ ஹீன்னு வரும்பொழுது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீயா இருக்கட்டும், ஷீயா இருக்கட்டும், இட்டாக இருக்கட்டும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது he, she, itன்னு வரும்போது வர்போட எஸ் அப்படின்றத சேர்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் அதாவது சிங்குலர் அப்படின்னு வரும்போது வர்போட எஸ் சேர்க்கணும். he talks English, she talks English, it talk speak பேசாது, பட் வேறு ஏதாவது வச்சுக்கலாமே, சும்மா இப்போதைக்கு இட்டுன்னு வச்சு it talks English. ஸோ I talk English, we talk English, you talk English, you talk English, she talks English, he talks English, it talks English, they talk English. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னாக்க ஐ டாக்கு எஸ் சேர்க்குறோம். வி டாக், ஐ டாக் இங்கிலீஷ், வி டாக் இங்கிலீஷ், யூ டாக் இங்கிலீஷ், யூ டாக் இங்கிலீஷ், ஹீ டாக்ஸ் வர்போட எஸ் சேர்க்குறோம். she talks English, it talks English, they talk English. ஓகேயா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினாக சில இடத்துல இஎஸ் அப்படின்றது வரும்.
அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல்னு வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் வந்து சிங்குலர் வரும்போது வர்போட எஸ் சேர்க்கணும். ப்ளூரல் வந்து தேன் வரும்போது டாக் தான் வரும். திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்றதுனால. ஐ வேறு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஐ பிளே கிரிக்கெட், வி பிளே கிரிக்கெட். இது முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். யூ பிளே கிரிக்கெட், திருப்பி யூ பிளே கிரிக்கெட், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள், நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள். யூ சிங்குலர், யூ ப்ளூரல். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு வரும்பொழுது ஹீ ஷீ இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர். இதோட வந்து வர்போட எஸ் சேர்க்கணும், இஎஸ் சேர்க்கணும், டிபெண்டிங் அப்பான் த வேர்ப் யூ கெட். ஷீ பிளேட் கிரிக்கெட், he played cricket, she plays cricket, he plays cricket, it plays cricket, they play cricket. நிகழ்காலத்தில் play plays அப்படின்னு வருது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் talk talks, cook cooks, look looks, ask asks. அனௌன்ஸ்னு வரும்போது ஈல முடியுது, அதோட டி ஒண்டி சேர்ப்போம், அனௌன்ஸ்டு. பாரோன்னு வரும்போது BORROW, பாரோ அப்படின்னு வரும்போது பாரோடு இடி சேர்ப்போம். அட்மிட் வரும்போது ADMIT TED, இது பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது. இப்போ நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, we are talking about only present tense. இங்கே வந்து talks, cooks, looks, asks, announces, borrows, accepts, admits, appears, advises, அது மாதிரி வரும். arranges, aims, appoints, collects, converts, continues அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து அந்த பாஸ்ட் டென்ஸை கொஞ்சம் கிளப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபர்கெட் இட். ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய வர்போட எஸ் அல்லது இஎஸ் அப்படின்றது சேரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் வரும்போது நான் சொன்னது அது வரும்போது பார்த்துக்கலாம். இடி டிஇடி அப்படின்றது வரும். அது நெக்ஸ்ட் இதெல்லாம் வரப்போகுது. ஓகேயா? இப்போது we'll go on to, we'll see the examples, more of examples. ஒரு நிமிஷம். Yeah. To express a habitual action, day to day happenings னு வருது. present tense முன்னாடி பார்த்தோம் இல்லையா, day to day happenings னு சொல்லிட்டு என்னென்ன வரும்? He drinks coffee in the morning. He drinks coffee, drink, he னு வருது. verboட s சேர்த்திருக்கோம், drinks. drink plus s, drinks coffee. He third person singular, அதனால drinks னு வருது. Suresh reads the newspaper daily in the morning at 7 o'clock. Suresh reads the newspaper, read the newspaper னு வராது. சுரேஷ் அப்படின்றவர் வந்து third person singular இருக்காரு, heல இருக்காரு. heக்கு பதிலா சுரேஷ் அப்படின்னு போடுறோம். சுரேஷ் reads the newspaper daily in the morning அப்படின்னு சொல்றோம். We play tennis in the evening. இப்போ I we னு வருது இல்லையா, அப்போ we னு வரும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், we நாங்கள்னு வரும். அப்போ என்ன வரும்? we play தான் வரும். அங்கே எஸ் இஎஸ்லாம் சேர்க்கக்கூடாது. I play, we play அப்படி தான். ஸோ we play tennis in the evenings. I like oranges. I likes orangesனு வராது, I like oranges அப்படின்னு வரும். He knows her name. He third person singular, he she it னு வருது இல்லையா. அப்போ he னு வரும்போது no தெரியும் அப்படின்னு சொல்றோம். அப்போ he knows, no plus வந்து s சேர்க்கிறோம். He knows her name அப்படின்னு சொல்லலாம். Kishore reads well. Kishore அப்படின்றது third person singular. நம்ம வந்து நீங்களும் கிடையாது நானும் கிடையாது, ஹீன்ற இடத்துல அவர் வராது, இல்லைன்னா நம்ம யூன்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஸோ கிஷோர் அப்படின்றவர் இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு மூன்றாவது நபராக இருக்கிறார். மூன்றாவது நபர் ஒருமை. அப்படி வந்ததுன்னா எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். கிஷோர் ரீட்ஸ் வெல். தி கவ் ஈட்ஸ் கிராஸ். இட்டுன்ற இடத்துல இந்த கவ் அப்படின்றது வருது. த கவ் ஈட்ஸ் கிராஸ். மிஸ்டர் சின்ஹா lives in the house. Mr. Sinha lives in the house. Mr. Sinha அந்த வீட்டில் வசிக்கிறார். ஹீன்ற இடத்துல மிஸ்டர் சின்ஹா வருகிறார். You speak softly. நீங்க வந்து ரொம்ப தன்மையா சாஃப்டா பேசுறீங்க.
யூ ஸ்பீக் வர்போட எஸ் சேராது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த வர்போட எஸ் எங்கே சேருது எங்கே எஸ் சேரல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். தே ஆஃபன் see the go to the pictures. They often go to the pictures. அவங்க அடிக்கடி சினிமாவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறோம். தே அப்படின்னு வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு வரும்போது ஆஃபன் அப்படிதான். கோ அப்படின்னு இருக்கு இல்லையா, கோஸ் அப்படின்னு வராது. தே ஆஃபன் கோ வர்பு வண்டி தான் வரும். தே ஆஃபன் கோ டு தி பிக்சர்ஸ். ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே. ஷீன்னு வந்ததுன்னா என்ன வரும்? ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத் எவ்ரி டேன்னு வரும். ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால இஎஸ் சேர்ப்போம். இந்த இடத்துல வந்து ஐன்னு வருதுனால ப்ரஷ். ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்போட எங்கே எஸ் சேர்ப்போம் எங்கே இஎஸ் சேர்ப்போம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ யூனிவர்சல் ட்ரூத்னு வருது. உலக உண்மை. உலக உண்மையை சொல்றது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா the sun rises in the east. The sun rises in the east. Honey is sweet. The Taj Mahal is very beautiful. இங்க வந்து நம்ம எஸ் பிரயோகம் கிடையாது. ஜஸ்ட் யூனிவர்சல் ட்ரூத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி சொல்லலாம், நிகழ்காலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. The sun rises in the east. Honey is sweet. ஹனின்னு வரும்போது கூட தேர்ட் பர்சன் நம்ம வந்துட்டு ஹீ ஷீ இட்டுன்னு வருது இல்லையா. எந்த இப்போ வந்து நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க இந்த பிரயோகம் வந்து ஆம் இஸ் ஆர் வரும்போது எப்படி மாறும் அப்படின்றது. அது இப்போ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ஆம் எங்கே இஸ் எங்கே ஆர் எங்கே அதோட வர்ப்பு சேரும்போது எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து த ஹனி இஸ் ஸ்வீட். தி தாஜ் மஹால் இஸ் வெரி பியூட்டிஃபுல். தி தாஜ் மஹால் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா யூனிவர்சல் ட்ரூத்தை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய வேர்ப்ஸ் வரும். அது வந்து ஆக்ஷன் வேர்பாக இருக்கலாம், ஆக்ஸிலரி வேர்பாகவும் இருக்கலாம். இங்கே ஆக்ஸிலரி வேர்ப்னு வரும்போது இஸ்ன்னு வரலாம், ஆர்ன்னு வரலாம். ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்து மட்டும். The earth revolves around the sun. The earth அப்படின்னு வருது. அப்போ he she itன்ற இடத்துல வரும். The earth revolves. revolves es சேர்க்கிறோம். revolves around the sun. Sea water is salty. Sea water is salty அப்படின்னு சொல்றோம். He she it third person singular இல்லையா. இப்போ is அப்படின்றத சேர்ப்போம். The sea water is salty. plural இருந்ததுன்னா are அப்படின்னு மாறிடும். Ceylon is an island. third person singular இட்டுன்ற இடத்துல சிலோனை போடுறோம். Ceylon is an island. Planned future activity. திட்டமிட்ட எதிர்கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டமிட்ட எதிர்கால நடவடிக்கைனா என்ன அப்படின்னு சொன்னாக்க we go to Mumbai next week. We go to Mumbai. நாங்கள் அடுத்த வாரம் மும்பைக்கு செல்கிறோம். The train leaves the central station at 9:45 p.m. சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து 9:45 மணிக்கு ட்ரெயின் கிளம்புகிறது அப்படின்னு சொல்கிறோம். கிளம்பும்னு சொல்ல கிளம்புகிறது, புறப்படுகிறது அப்படின்றத. ஸோ இன்னைக்கு நைட்டு கிளம்ப போகிறத டே டைமில் மார்னிங்லேயே நம்ம சொல்கிறோம் கிளம்புறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த ட்ரெயின் லீவ்ஸ் அப்படின்னு வருது. நல்லா பார்த்துக்கோங்க. த ட்ரெயின் லீவ்ஸ் என்ன இடத்துல போடலாங்க த ட்ரெயின் அப்படின்றத நல்லா ஹீ கிடையாது, ஷீ கிடையாது, இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்போட எஸ் சேர்க்கிறோம். ட்ரெயின் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The train leaves the central. இந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா you can clarify at later point of time. The train leaves the central station at 9:45 p.m. The Prime Minister arrives in Chennai tomorrow. சென்னைக்கு நாளைக்கு வந்து பிரதம மந்திரி வருகிறார். வருவார் இல்லை, வரப்போகிறார் இல்லை, வருகிறார் அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். நாளைக்கு நடக்கிற விஷயத்த இன்னைக்கு நிகழ்கால வாக்கியமாக அதை சொல்ல முடியும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் commences from 1st August.
ஆங்கில இலக்கண வகுப்புகள், ஆங்கில ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் கிளாஸ், பேசும் ஆங்கிலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளாஸ் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் துவங்குகிறது. துவங்கும் கிடையாது, வில் கமென்ஸ்னா துவங்கும். துவங்குகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது கமென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். கமென்ஸோட SES அப்படின்றத நம்ம சேர்க்கிறோம். The school reopens next week, next month. அடுத்த வாரம் பள்ளி துவங்குகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. planned future activity இது எல்லாமே வரும். 8th standard students go to the 9th in June. ஜூன் மாதம், சரி இப்போ வந்து ஜூலை மாதம் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ ஜூன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஜூலை மாதம் போகிறாங்கன்னா 8th standard students go to 9th standard in June, இல்லைன்னா ஜூலை அப்படின்னா அது வரல, போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போவார்கள் கிடையாது, போகிறார்கள். இது வந்து பிளான்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்ட எதிர்கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். டு இன்ட்ரடியூஸ் கொட்டேஷன்ஸ் வரும்போது சொல்லலாம். கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சுவாமி இது சொல்லுவோம், விவேகானந்தா சொல்கிறோம், அரைஸ், அவேக், ஆர் ஃபார் எவர் பி ஃபாலன் அப்படின்னு சொல்கிறோம். அரைஸ், அவேக், ஆர் ஃபார் எவர் பி ஃபாலன் இல்லையா. விழித்திரு, தனித்திரு, எழுந்திருலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அது பார்த்துக்கலாம். அரைஸ் என்ன, புத்துணர்ச்சியுடன் கிளம்புதல் அப்படின்னு சொல்கிறோம். அவேக், விழித்திரு அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஃபார் எவர் வில் பி ஃபாலன், நீ இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. கீட்ஸ் அப்படின்னு ஒரு போயட் இருக்கார், அவர் சொல்கிறாரு, a thing of beauty is a joy forever. ஒரு அற்புதமான விஷயம், ரோஜா மலர்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஆனந்தம், ஒரு சுகம் சொல்கிறோம். இதெல்லாம் என்னென்னா ஒரு கொட்டேஷன்ஸ் சொல்கிறத ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்ல முடியும். a thing of beauty is a joy forever. In broadcast commentaries of sporting events, ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸில் சொல்லும்போது அதை நிகழ்கால வாக்கியங்களாக தான் சொல்லுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் பேட்ஸ் லைக் எ சாம்பியன், தோனி பேட்ஸ் லைக் எ சாம்பியன், விராட் கோலி பேட்ஸ் லைக் எ சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற பெஸ்ட் போலர் அப்படின்னு சொன்னால் பூம்ரா போல்ஸ் டு, யாராவது ஒரு நேம் வச்சுக்கோங்களேன். பூம்ரா போல்ஸ் டு ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர் வச்சுக்கோங்க, பொலாட். பூம்ரா போல்ஸ் டு பொலாட் from the pavilion end. Bumrah bowls to Pollard from the pavilion end. pavilion முனையிலிருந்து பூம்ரா போலார்டிற்கு பவுலிங் செய்கிறார் அப்படின்னு சொல்றோம். இந்தியா நீட்ஸ் a run for a victory. இந்தியாவின் வெற்றிக்கு ஒரு ரன் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரன்னிங் கமெண்ட்ரி கேட்கும்போது, கிரிக்கெட் கமெண்ட்ரிஸ் கேட்கும்போது, ப்ராட்காஸ்டிங் கமெண்ட்ரிஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டு ட்ராமடைஸ் எ பாஸ்ட் ஸ்டோரி இன் நரேஷன். ஒரு பாஸ்ட் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறது எப்படி, ட்ராமடைஸ் பண்ணி சொல்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், நான் வந்து முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாபர் லீட்ஸ் his army through Khyber Pass. Rama comes, takes the bow and bends it. ராமா வருகிறார், அந்த போவை வில்ல எடுக்கிறார், and bends it, வளைக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ராமா comes, takes the bow and bends it. Lord Krishna advises Arjuna to do his duty. Lord Krishna advises, என்ன சொல்றார், புத்திமதி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, உன்னுடைய கடமையை செய், மற்றதை பத்தி எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. She walks into the room, உள்ள நடந்து போறா. Sees the headless body and screams. தலையில்லாத ஒரு உடம்ப, ஒரு இதை பார்க்குறாரு, ஜடத்தை பார்க்குறாரு, அதாவது அந்த பாடியை பார்க்குறாரு, தலை இல்லை அதுக்கு. அண்ட் ஸ்க்ரீம்ஸ், கத்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஷீ வாக்ஸ் இன் டு த ரூம், sees the headless body and screams, கத்ரா. இது வந்து ட்ராமடைஸ் பண்ணுறதுல நம்ம நிகழ்காலத்தில் சொல்ல முடியும். இன் இம்பரேட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் சொல்லலாம். கொஷின்ஸ் கேட்கணும் இல்லையா, டூ, டஸ் அப்படின்னு வரும். அது மாதிரி வந்து இது வந்து கொஷின் டேக் இருக்கிறதுன்னு வரும். ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் டூ, டஸ்ன்னு வரும். கொஷின் டேக் வந்து வேர், வென், ஹவ் அப்படின்ற மாதிரி வரும். அதுவும் நம்ம லேட்டரான பார்க்க போகிறோம். டூ யுவர் ஹோம்ஒர்க், நிகழ்கால வாக்கியம், உன்னுடைய ஹோம்ஒர்க்கை செய். டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாத. டோன்ட் மேக் நாய்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடியது. டு யூ நோ த ட்ரூத், உனக்கு உண்மை தெரியுமா. டு யூ நோ த ட்ரூத். இதே வந்து ஷீல சொன்னால் வெதர் ஷீ நோஸ் த ட்ரூத்,
verb-ஓட s சேர்க்கணும். She knows the truth. Does he come? இங்க does he come? அவர் வருகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். does he comes ன்னு சொல்லுவோம். ஆனா வந்து இந்த டஸ்ன்ற கேள்வி போட்ட உடனே டஸ்ல வந்து es வந்ததுனால கம் வந்து கம்ஸ்ன்றது கம்மா மாறிடும். he comes, does he come? he comesனா அவர் வருகிறார். அவர் வருகிறாரான்னு கேள்வி கேட்கணும்னா டஸ்ன்னு மாறும்போது அங்க es வந்துடுறதுனால does he come அப்படின்னு வரும். இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். did she sing? அவள் did she sing? அவள் பாடினாளா அப்படின்னு சொல்றோம். am I wrong? did she sing? I'm not quite sure. I'll come to it later. am I wrong? நான் வந்து தப்பா முதல் கேள்வி இங்கே சொல்ற மாதிரி இருக்கு. am I wrong? நான் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். am I wrong? நான் சரியா சொல்லியிருக்கேனா தப்பா சொல்லியிருக்கேன் தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். so these things will come. it is used to subscribe. that is என்னன்னா imperative or interrogative sentencesல சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். then முக்கியமான இது I just read it out. it is used to substitute for simple future tense in classes of time and condition. Instead of simple future tense, simple present tense may be used. I repeat it. It is used to substitute for simple future tense in classes of time and condition bracketல instead of simple future tense ஒரு simple future tense பதிலா simple present tense may be used அப்படின்னு சொல்லிட்டு if you work hard you will get high marks. நீ நல்லா படிச்சேன்னு சொன்னா நல்ல மார்க்ஸ் வாங்குவ. if you work hard. அதே வந்து ஷீன் வந்ததுன்னா என்ன வரும்? if she works hard. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். if she works hard. I shall wait until you finish your work. shall வருது. shallோட millோட வரும்போது present tenseல வரக்கூடிய verb தான் வரும். அதோட es எல்லாம் சேர்க்கணும், s எல்லாம் சேர்க்கணும். I shall come அப்படின்னு தான் வரும். I shall wait until you finish your work. I shall come until you I just repeat it. I shall wait until you finish your work அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் பிக் டேன்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன்னு சொன்னால் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வர்பு ப்ளஸ் இஎஸ் அப்படின்றது செய்கிறோம். பாஸ்ட் டென்ஸில் வந்து வேர்போட இடி அப்படின்றது செய்கிறோம், டிஇடி அப்படின்றது செய்கிறோம். ஃபியூச்சர் டென்ஸில் தட் இஸ் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு வந்ததுன்னு சொன்னாக்க வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக வரும். இது மாதிரி வரும். நான் ஐ திங்க் வில் ஃபினிஷ் ஆஃப் திஸ் ஒன். அந்த வேர்ட்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து என்னென்ன வேர்ப்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அதோட எஸ்சிஎஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். டாக், குக், லுக், ஆஸ்க், announce, borrow, accept, admit, appear, advise, arrange, aim, appoint, collect, convert, continue, construct, dash, decrease, deliver, frighten, follow, guide, threaten, want, taste. இது எல்லாத்துலேயும் எஸ், சில இடத்துல இஎஸ் சேரும். ப்ரெசன்ட் டென்ஸ் வர்ப்லேருந்து நம்ம இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் த செகண்ட் பர்சன் ஆர் த தேர்ட் பர்சன், சிங்குலர் ஆர் ப்ளூரல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் வந்து ஒரு வீக் வேர்ப் வந்ததுன்னு சொன்னால் அதை வந்து இடி அப்படி ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வர்பு ப்ளஸ் இடின்னு சேர்ப்போம், வர்பு ப்ளஸ் டிஇடி அப்படின்றத சேர்க்கலாம். என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க டாக், டாக்டு, அந்த டாக்னா டாக்டுன்னு மாதிரி எல்லாத்துலேயுமே இடி இருக்கும். இது வந்து வீக் வேர்ப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குக்டு, லுக்டு, ஆஸ்க்டு, announced, borrowed, accepted, admitted, appeared, advised, arranged, aimed, appointed, collected, converted, continued, constructed, dashed, decreased, delivered, frightened, followed, guided, threatened, wanted, tasted. இது வந்து past tenseல weak verbs ஓட ed இல்லைன்னா
டிஇடி அப்படின்றத சேர்ப்போம். ஸ்ட்ராங் வேர்ப்ஸில் வந்து பாஸ்ட் டென்ஸில் நம்ம எப்படி வரும், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொன்ன கடந்த கால வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்பொழுதுக்கு நான் சொல்கிறது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இது தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். கம், கேம், கம். சூஸ், சோஸ். சூஸ் வந்து CHOOSE. சோஸ் வந்து CHOSE. அப்புறம் சோசன், CHOSEN. சூஸ், சோஸ், chosen. Drive, drove, driven. Eat, ate, eaten. Fight, fought, fought. Forget, forgot, forgotten. Become, became, become. Okay, then we'll see verbs which will be the same in present, past and past participle. எல்லாத்துலயும் ஒரே மாதிரியே தான் வரும். கட் அப்படின்னா கட்டட் கிடையாது. ஷட்னா ஷட்டட் கிடையாது. கட், ஷட், புட், டெலிகாஸ்ட், ஹிட், ஸ்ப்ரெட், வேர்ஸ்ட், காஸ்ட். சம்டைம்ஸ் டெலிகாஸ்டட் சொல்லுவாங்க. டெலிகாஸ்டட் கிடையாது, டெலிகாஸ்ட் தான். ஸ்ப்ரெட்டட் கிடையாது, ஸ்ப்ரெட் தான். வேர்ஸ்ட் அது மாதிரி புட்டு, புட்டட் கிடையாது. இது வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணுத்துலேயும் ஒன்றா தான் வரும். சரி நேயர்களே, ஒரு லென்த்தி கிளாஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன். பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். சில சமயம் வந்து கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு சொன்னால் we have to go ahead. ஸோ இந்த வாரம் இந்த பர்டிகுலர் கிளாஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். போன கிளாஸையும் பார்த்துருப்பீங்கல்ல, சந்தேகம் கிடையாது. நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நோட் புக்கில் எழுதிட்டு தென் அகெயின் வந்து இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ ஆல். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுங்க, அவங்களையும் அதை ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக வந்து எங்களோட ஐடியா என்னன்னு சொன்னால், நல்ல ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆளுக்கு இந்த கிளாஸ் கிடையாது. வி ஆர் வெரி ஷுவர் அபவுட் தட். ஓகே, வி ஆர் பாதர்ட் அபவுட் த லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள். அவங்க ஹையர் கிளாஸ்லேயும் தெரியலன்னா கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. பட் மெயின் என்னன்னு சொன்னால், அவங்களுக்குலாம் வாய்ப்புகளே இல்லாமையே போகிறது அப்படின்றதுனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் அப்படின்றத உங்கள் எல்லாருக்கும் தாழ்மையோடு சொல்லிக்கிறேன். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.